ஆசிரியர் தேர்வரை நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் எக்ஸாம் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் 2025 நவம்பர் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். 2026 மார்ச் மாதம் இந்த எக்ஸாமை நடத்தி முடிச்சிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. 2026 வருடாந்திர கால அட்டவணையில் இந்த எக்ஸாமுக்கான எந்த அப்டேட்டுமே வந்து கொடுக்கல. பட் இருந்தாலுமே இந்த எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்குங்க. ஆக்சுவலாக வந்து டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் அவங்க சொல்கிறத மட்டும் செய்ய மாட்டாங்க, சொல்லாமல் இருக்கிறதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செய்வாங்க. ஏன்னா 2025 வருடம் டெட் எக்ஸாமுக்கான எந்த அப்டேட்டுமே வந்து வருடாந்திர காலட்டணியில் வந்து இல்லை. ஆனாலுமே அந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. எக்ஸாமை நடத்தி முடிச்சுட்டு மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. அதில் அட்டெம்ப்ட் கொடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வான செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட் யூஜிடர்பி இந்த 2 எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வரக்கூடிய பிஓ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் எப்போ வந்தாலுமே, அதாவது 2026 எப்போது வேண்டுமானாலும் டிஆர்பி போர்டு இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து பப்ளிஷ் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கிங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து வெற்றியாளர். ஸோ நம்ம அகாடமியில் ஏற்கனவே இணைந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி ஆல்ரெடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா வீக்லி 2 days ஒன்ஸு, 3 days ஒன்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸு, சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, தகுதி தேர்வு இந்த மாதிரி 4 டெஸ்ட்டுமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக வந்து நம்ம காண்டக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க தான் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் ப்ராக்டிஸே பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஹால் டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் படிக்கும் அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஸோ இந்த பிஓக்ஸுக்கான சிலபஸை பொறுத்த மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா 150 வினாக்கள் நமக்கு ஸ்கோரிங் பேப்பர். அப்போ சிலபஸை பொறுத்த மட்டும் 110 வினாக்கள் வந்து நமக்கு பொது அறிவியல். அதில் சங்ககாலம் முதல் தற்காலம் வரை அந்த டாபிக்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யூனிட் 1ல இருந்து 18 மார்க் வந்து கேட்காங்க. அப்போ இந்த 18 மார்க்குக்கு தேவையான எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 2 பொறுத்த மட்டும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதுல இருந்து 18 மார்க் வந்து கேட்காங்க, 18 வினாக்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 3 பொறுத்த மட்டும் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 18 வினாக்கள் கேட்காங்க. அப்போ மேக்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா மேக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருது அப்படின்னா இங்கிலீஷை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, வராததை பிடிச்சி தொங்காம எது நல்லா வருதோ அதில் ஃபுல் மார்க் எடுக்க ஸ்கோர் பண்ணுங்க. ஓகே, அடுத்து 4வது அலகை பொறுத்த மட்டும் ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு. இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த 4 டாபிக்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 20 மார்க் வந்து கேட்காங்க. இதையுமே வந்து நல்ல நுண்ணிப்பாக சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அது ஓரியண்டடாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அலகு 5 பொறுத்த மட்டும் ஐஎன்எம், அதே மாதிரி இந்திய வரலாறு இதை பற்றி வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அரசியலமைப்பு இதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. 20 மார்க் வந்து கேட்காங்க. சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அது ஓரியண்டடாக இப்போ வரைக்குமே என்ன அப்டேட் இருக்கு அது ஓரியண்டடாக வந்து இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து அலகு 6 பொறுத்த மட்டும் ஜியாகிரபி, எக்கனாமிக், அதே மாதிரி காமர்ஸ் இதை பற்றி வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. இதுல இருந்து ஒரு 16 மார்க் வந்து கேட்காங்க. அப்போ சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அது ஓரியண்டடாக படிக்கும்போது ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா, இது போக யூனிட் 7 பொறுத்த மட்டும் ஜென்ரல் நாலேஜ், அதே மாதிரி கரண்ட் அஃபேர், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் 10 மார்க் வந்து கேட்காங்க. ஆக மொத்தம் 110 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஈஸியாக வந்து கவர் ஆகுது. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சிலபஸ் ஓரியண்டடாக நம்ம படிக்கும் போதும் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். சரியா, நெக்ஸ்ட்டு ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கல்வி உளவியல் இருந்து கேட்குங்க. இந்த கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் சிலபஸை நம்ம பேஸ் பண்ணி நல்லா படிக்கும் போதும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் ஈஸியாக வந்து 30க்கு 30, 30க்கு 20 மார்க் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 110 மார்க் இருக்கு. இந்த 110 மார்க் பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவியல், அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு இது வந்து 10 மார்க். 110 + 10 120 + 30 கல்வி உளவியல் 150 ஆச்சு. இந்த 150ல் நீங்கள் நல்ல மார்க்கு 100க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வட்டார கல்வி அலுவலர். ஓகே, மேபி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க, போஸ்டிங் வந்துட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு கீழே ஒரு 5 ஸ்கூலோ 10 ஸ்கூலோ வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் விசிட் பண்ணி அந்த ஸ்கூலில் மாணவர்களுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன வசதி வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து சர்வே பண்ணி உங்களுக்கு மேலே உள்ள உயரதிகாரியான டிஓ அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம். அப்படி பார்க்கும்போது சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா படிக்கும் போதும் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்மக்கிட்ட உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் ரிப்பீட்டடாக வந்து டெஸ்ட் கொடுக்க போகிறோம். மேபி நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஈஸியாக உங்களால் வந்து வரக்கூடிய தேர்வில் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே, அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. கான்டாக்ட் பண்ணி என்ன டிகிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் BA + B.Ed BSc + B.Ed படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்கள். நீங்கள் ஒரு வரக்கூடிய வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு கல்வி அதிகாரி. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. கான்டாக்ட் பண்ணி என்ன டிகிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை UG + B.Ed படித்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.